வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றியை நோக்கியே எங்கள் பயணம். நாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற 122 லெசனில் இன்றைக்கி பார்க்க போகிறது 24வது லெசன். நமக்கு 24வது லெசனாக என்ன இருக்குன்னா 10th பாலிட்டியில் உள்ள இந்தியாவின் வெளியுறவு கொள்கை, அதில் உள்ள கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே டெலகிராம் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் தான் தமிழ் மற்றும் கணிதத்திற்கான தேர்வு நடக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், வெளியுறவு கொள்கையின் முக்கிய அம்சங்களில் தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, அகதிகளை ஆக்கிரமித்தல். இதுதான் தவறு. வெளியுறவு கொள்கையின் முக்கிய அம்சங்கள் எதுனா உடன்படிக்கைகள், நிர்வாக ஒப்பந்தங்கள், தூதுவர்களை நியமித்தல், வெளிநாட்டு உதவிகள், சர்வதேச வணிகம் மற்றும் ஆயுதப்படைகள். இதெல்லாம் வெளியுறவு கொள்கையின் முக்கிய அம்சங்களாக இருக்குது. அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்கள், இந்திய வெளியுறவு சேவை அதிகாரிகளுக்கு பயிற்சி வழங்கும் இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா ஆப்ஷன் ஏ 1986. அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் வெளியுறவு கொள்கை பற்றி கூறும் இந்திய அரசமைப்பு விதி எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த விதினா ஆப்ஷன் டி, சட்டப்பிரிவு 51. அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்கள், சட்டப்பிரிவு 51 படி அரசு நெறிமுறையுறுத்தும் இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகள் எவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஒன்று பாருங்கள், சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துதல், நாடுகளுக்கிடையேயான நியாயமான மற்றும் கௌரவமான உறவுகளை பேணுதல், சர்வதேச சட்டம் மற்றும் சர்வதேச அமைப்புகளை மதித்தல், சர்வதேச பிரச்சனைகளை நடுவர் மன்றம் மூலம் தீர்க்க ஊக்குவித்தல். இது எல்லாமே அரசு நெறிப்படுத்துகிற இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகள். நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, அனைத்தும் சரி. அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்கள், இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளுக்கு இடையே அமைதியுடன் இணங்கி இருத்தலுக்கான பஞ்சசீல கொள்கை கையெழுத்தான ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த ஆண்டுனா ஆப்ஷன் சி, 1954 ஏப்ரல் 28. அடுத்து 6வது கொஸ்டின் பாருங்கள், பஞ்சசீல கொள்கைகள் இந்தோனேசியாவில் 1955 ஆண்டு நடைபெற்ற எந்த ஆசிய மாநாட்டில் கையெழுத்தான பாண்டுரங் பிரகடனத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எங்கே நடந்த மாநாட்டில்னா ஆப்ஷன் ஏ, ஆப்பிரிக்கா. அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்கள், பஞ்சசீலத்தின் 5 முக்கிய கூறுகள் எவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பஞ்சசீலத்தின் 5 முக்கிய கூறுகள் எவைனா ஆப்ஷன் ஏ, அனைத்தும் தான். ஒவ்வொரு நாட்டின் எல்லையையும் இறையாண்மையையும் பரஸ்பரம் மதித்தல், பரஸ்பர ஆக்கிரமிப்பின்மை, பரஸ்பர உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடாதிருத்தல், பரஸ்பர நலனுக்காக சமத்துவம் மற்றும் ஒத்துழைத்தல். அடுத்து 5வது பாருங்கள், அமைதியாக சேர்ந்திருத்தல். பஞ்சசீலத்தோட 5 முக்கிய கூறுகள். அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்கள், அணிசேரா இயக்கம் என்ற சொல் 1953 ஐநா சபையில் உரையாற்றிய டேஷ் என்பவரால் உருவாக்கப்பட்டது. அணிசேரா இயக்கம் என்ற சொல் யாரால் உருவாக்கப்பட்டிருக்குன்னா ஆப்ஷன் டி, வி. கிருஷ்ணமேனன். அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்கள், அணிசேரா இயக்கமானது எத்தனை உறுப்பு நாடுகளையும் எத்தனை நாட்டு பார்வையாளர்களையும் எத்தனை சர்வதேச நிறுவனங்களையும் கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். 120 உறுப்பு நாடுகள், 10 சர்வதேச நிறுவனங்கள். 10வது கொஸ்டின் பாருங்கள், இந்தியா தனது முதல் பூமிக்கடியிலான அணுசோதனை திட்டத்தினை எங்கே நடத்தியது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்தியா தனது முதல் அணுசோதனை எங்கே நடத்தியிருக்குன்னா ஆப்ஷன் சி, பொக்ரானில் தான். எந்த ஆண்டுனா 1974. அடுத்து 11வது கொஸ்டின் பாருங்கள், நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பில்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பில்லாதது எதுனா ஆப்ஷன் டி, காலனித்துவம். அடுத்து 12 பாருங்கள், இராணுவம் சாராத பிரச்சனைகள் என்பது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எதுனா ஆப்ஷன் டி, இவை அனைத்தும். ஆற்றல் பாதுகாப்பு, நீர் பாதுகாப்பு, தொற்று நோய்கள். அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்கள், இந்த லெசனில் எக்ஸாமில் கேட்குற மாதிரி பெருசாக கொஸ்டின்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் இந்த மாதிரி லெசன்லாம் ஒரு பார்வையாக பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்கள், அணிசேராமை என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி, தன்னிச்சையாக பிரச்சனைகளுக்கு முடிவெடுக்கும் சுதந்திரம். அடுத்து 14வது கொஸ்டின் பாருங்கள், ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள பொக்ரானில் 2வது அணுசோதனை நடத்தப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த ஆண்டுனா ஆப்ஷன் ஏ, 1998. அடுத்து 15 பாருங்கள், எவைகளை மீட்க வேண்டி இந்தியா சுதந்திரத்திற்கு பின்னர் இராணுவ முகாம்களில் இணைவதை தவிர்ப்பது அவசியமாக இருந்தது
அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எதெல்லாம் மீட்பதற்காகனா ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும். கடுமையான வறுமை, எழுத்தறிவின்மை, குழப்பமான சமூக பொருளாதார நிலைமை, இதெல்லாம் மீட்பதற்காக தான் இராணுவ முகாமில் சேர்றது அவசியமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், சார்க் அமைப்பின் பேரிடர் மேலாண்மை எங்கே அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சார்க் அமைப்பின் பேரிடர் மேலாண்மை ஆப்ஷன் சி டெல்லியில் தான் அமைக்கப்பட்டிருக்கும். அடுத்து 17 பாருங்கள், சார்க் பிராந்தியத்திற்கான செய்தி தொடர்பு மற்றும் வானிலை ஆய்வுக்காக சார்க் செயற்கைக்கோளை செலுத்தியது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சார்க் செயற்கைக்கோளை செலுத்தியது எதுனா ஆப்ஷன் சி இஸ்ரோ தான். அடுத்து 18வது கொஸ்டின் பாருங்கள், ஒரு அரசின் வெளியுறவு கொள்கையை சூழலுக்கு தகுந்தாற்போல் செயல்படுத்துவதற்கான கருவி எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எதுனா ஆப்ஷன் பி ராஜதந்திரம். அடுத்து 19வது கொஸ்டின் பாருங்கள், டேஷ் என்பது மற்ற நாடுகளுடன் உறவை பேணுவதற்காக ஒரு நாட்டால் கவனமாக வடிவமைக்கப்பட்ட உத்திகளின் கலவையாகும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எதுனா ஆப்ஷன் ஏ வெளியுறவு கொள்கை. அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்கள், ஒரு நாடு தனது நாட்டிற்குள்ளான விவகாரங்கள் தொடர்பாக கொண்டுள்ள கொள்கை எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. தனது நாட்டிற்குள்ளாக கொண்டிருக்க கொள்கை எதுனா ஆப்ஷன் பி உள்நாட்டு கொள்கை. அடுத்து 21 பாருங்கள், வணிகம், ராஜதந்திரம், தடுப்பு நடவடிக்கைகள், பாதுகாப்பு, உளவுத்துறை மற்றும் உலகளாவிய சூழல் ஆகிய வகைகளை கொண்டது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எதுனா ஆப்ஷன் ஏ வெளியுறவு கொள்கை. அடுத்து 23வது கொஸ்டின் பாருங்கள், இரு வல்லரசுகளின் பனிப்போரினை எதிர்கொள்ள இந்தியா பின்பற்றிய கொள்கை எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எதுனா ஆப்ஷன் பி அணிசேரா கொள்கை. அடுத்து 24, இந்தியாவிற்கும் தென்கிழக்காசிய நாடுகளின் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கும் பாலமாக உள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்தியாவிற்கும் தென்காசிய கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கும் பாலமாக இருக்கிறது எதுனா ஆப்ஷன் சி மியான்மர். அடுத்து 25வது கொஸ்டின் பாருங்கள், 1954 இந்தியா மற்றும் சீனாவால் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் இது தொடர்பானது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. எது தொடர்பானதுனா ஆப்ஷன் டி 5 கொள்கைகளுடன் இணைந்திருத்தல். அடுத்து 26வது கொஸ்டின் பாருங்கள், பின் வருவனவற்றை காலவரிசைப்படுத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளில் இருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி. நமக்கு காலவரிசைப்படி கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து 27வது கொஸ்டின் பாருங்கள், கூற்று இந்தியா உலகின் பெரும்பான்மையான நாடுகளுடன் தூதரக உறவுகளை கொண்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. காரணம் பாருங்கள், உலகின் 2வது அதிக அளவிலான மக்கள் தொகையை கொண்ட நாடு இந்தியா ஆகும். இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ கூற்று சரி மற்றும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். கீழ்கண்டவைகளில் அணிசேரா இயக்கத்தில் நிறுவன உறுப்பினர்கள் அல்லாத நாடு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எதுனா ஆப்ஷன் டி பாகிஸ்தான் தான் இதில் இல்லாதது. அடுத்து 29 பாருங்க, சார்க் அமைப்பில் இடம்பெறாத நாடுகளை கண்டறி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் சார்க் அமைப்பில் இடம்பெறாத நாடுகள் எதுனா ஆப்ஷன் பி சீனா, ஜப்பான், கனடா. இதெல்லாம் தவறு. சார்க் அமைப்பில் இருக்கிற நாடுகள் எதுனா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, இலங்கை, பூடான், வங்கதேசம், நேபாளம், மாலத்தீவு. இந்த மாதிரி கொஷின் பஞ்சசீல கொஷின்லாம் அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க. அடுத்து 30வது கொஷின் பாருங்கள், பொறுத்துக. லாஸ்ட் கொஷின் 1955 பாருங்கள் மாலத்தீவு, 1954 மியான்மர். அடுத்து பஞ்சசீலம் தென்கிழக்காசிய நாடுகள் கூட்டமைப்பின் பாலம். அடுத்து ஆப்பிரிக்க ஆசிய நாடு இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ளது. உலக அமைதி வெளியுறவு கொள்கை. நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து நம்ம 25வது லெசனாக கொடுத்துருக்கிற இந்தியாவின் சர்வதேச உறவுகள் அப்படிங்கிற பாடத்தை படிக்க வேண்டாம். அதற்கு பதிலாக 26வது லெசனாக இருக்கிற உள்ளாட்சி அரசாங்கத்தை படிங்க. அந்த பாடத்தை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் லெசன்லாம் இப்போ முடிச்சிடலாம். அவ்வளோதான் நண்பர்களே. அடுத்து பாடம் 25ல் சந்திப்போம்.